யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. மச்சான் கையை பிடிச்சு வச்சுட்டு விடுங்க. என் செல்லக்குட்டி, உன்னை இப்படிலாம் லாக் பண்ணாதான் உண்டு. ஓ, இப்படி பிடிச்சிருந்தா என்னால தட்டி விட்டுட்டு போக முடியாதா? அட போடா. அடிங்க போடாவா. நீ எப்படி தப்பிச்சு போற நானும் பாக்க. எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே. எத்தனை நிலவை. சரி, லாக் பண்ணதெல்லாம் போதும், விடுங்க, நான் போய் தூங்குறேன். இரு குட்டிமா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஆஹா, அத கொஞ்சம் கையை எடுத்துட்டு கூட பேசலாமே. ஏன், நான் உன் புருஷன் தானே, இப்படி நின்றுட்டு தான் பேசுவேன். கேளு. சரி சரி சொல்லுங்க. நம்ம சித்தப்பாவும் சித்தியும் ரகு வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்களும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும். நான் போய் காலையில ரகுவையும் அஜயும் பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா வேணான்னு தோணுது. ஏண்டி? நான் சொல்றத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏன் அப்படி சொல்ற? சூர்யா வளர வரைக்கும் அவங்க இங்க வந்து போக தான் இருப்பாங்க. ஏற்கனவே கிருஷ்ணா அண்ணன் நம்ம பேர்ல சொத்து எழுதி வச்சிருவாங்களோன்னு பயத்துல இருக்காங்க. அதனால இப்ப தேஜஸ்தியோட ஃபேமிலியும் இங்க வந்தாங்கன்னா நிச்சயமா இதனால ப்ராப்ளம் வரும். அதனால அவங்க அங்க இருக்கிறதா நல்லது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ கொஞ்ச நாள் அவங்க பசங்களோட சந்தோஷமா இருக்கட்டும். அதுவும் கரெக்ட் தான் குட்டிமா. நல்ல வேலை, இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசிட்டேன். நீ சொல்லும் போது தான் எனக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்குது. சரி சரி, இப்ப போய் தூங்கலாமா? அடி இருடி, இன்னும் நான் பேசி முடிக்கல. ஏன் குட்டிமா, நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட தான் இருக்கேன். உன் மனசை புரிஞ்சுக்காம நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்திருக்கேன். நமக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கும் நான் தான் முக்கிய காரணமா இருந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நீ என்னை விட்டு கொடுத்து என்னை விட்டுட்டு போனதில்ல. எப்பவுமே சப்போர்ட்டா எனக்கு துணையா நிக்கிற. இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனை வந்தாலும் என் கூட நீ இருப்பல்ல. உனக்காக வெறுத்திருந்தே, உயிர் சுமந்து பொறுத்திருந்தே, உன்னை கண்டு உயிர் தெளிந்தே. என்னடி யோசிக்கிறேன்? இல்ல, பிரச்சனை பண்ற ஐடியால கீது இருக்கீங்களா என்ன? ஏன் மச்சான், எனக்கு தெரியாம ஏதாவது செட்டப் கீது செட் பண்ணிட்டீங்களா? அடிச்சி லூசு, அப்படிலாம் இல்ல. கிருஷ்ணா அண்ணாவும் சொல்லிட்டே இருந்தாங்க நீங்க எதையோ பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு. ஆனா இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்க? இல்லடாமா, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுல. அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் இருக்கே. இருந்தாலும் சில உண்மைகளை வர வைக்கிறதுக்கு சில விஷயங்களை இறங்கி தான் ஆகணும். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அதாண்டி அக்கா. இந்த விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் அஜய், ரகு, அனு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அதை செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் துணையா இருப்பேன். ஆனா நீங்க பண்ணக்கூடிய எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையை பாதிக்க கூடாது. அது எனக்கும் தெரியும்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, எதுவா இருந்தாலும் பார்த்து நீங்க சேஃபா இருங்க. சரிடாமா. சரி ஓகே, இப்ப கொஞ்சம் விடுறீங்களா? ஏய், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனி செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாம். என்னடி சிரிக்கிற? இல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, இன்னும் எந்த பிரச்சனையும் காணவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட ஆமால, ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போயிட்டு இருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹாப்பியா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் கரெக்ட் தான். குட்டிமா, ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ டு மச்சான். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிடாமா, நான் பாத்துக்கிறேன். என்றும் நான் ஒரு பாதி காதல் ஜோதி பெண்ணழகே, மண்ணும் பின்னும் போனாலும் மாறாது இந்த சொந்தம். பாட்டி, இவ்வளவு நாள் ஏன் என்ன பார்க்க வரல? நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? பாட்டியும் உன்னை பார்க்க வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, வர முடியலையே. ஏன் பாட்டி, பஸ் கிடைக்கலையா? நீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா போதும், அப்பாவே கார் எடுத்து வந்திருப்பாரு. அச்சச்சோ, உங்களுக்கு இருக்கிற அறிவு பாட்டிக்கு இல்ல பாரு. பாட்டி அத மறந்துட்டேன்டா. ஓ, மறந்துட்டீங்களா? அடிக்கடி மறந்து போனா அம்மா எனக்கு விளையாட
ரகு, என் பேத்தி நல்ல வாயடிக்கிறா. ஆனா நீ ரொம்ப அமைதியா இருக்கடா. அவ பாக்குறதுக்கு உன்ன மாதிரி நினைக்கிறேன். ஆனா குணம் எல்லாம் நித்யா மாதிரி. ஆமாமா, அவ அப்படியே நித்யா மாதிரிதான். ஓவரா வாய் பேசுவா. இவளை விட்டா போதும், பக்கத்து வீட்ல ஏத்த வீட்லன்னு எல்லா இடத்துலயும் சண்டை போட்டு வந்துருவா. ஆமா பாட்டி, போன வாரம் கூட அம்மா பக்கத்து வீட்டு பாட்டி கூட ஒரே சண்டை. ஐயோ, அப்படியா? எதுக்கு? அது வந்து அவங்க வீட்டு மரத்துல இருக்கிற இலையெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல ஊத்துறதா. அதான் எல்லாத்தையும் கூட்டி அள்ளி அவங்க வீட்டு வாசல்ல மொத்தமா போட்டுட்டு வந்தாங்க. அடி, வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடி. ஏப்பா அஜய், வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். எதையும் யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். அடி சித்தப்பா, நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. என் அப்பா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு. நம்ம வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். அதனால எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும், அழக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்? டேய், என் பேத்தி கேக்குறாள, பதில் சொல்லு. அட ஆமால, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ஒரு தடவை கூட சிரிச்சு பார்த்ததே இல்ல. இது வரைக்குமாவது மனசுல உனக்கு 1000 கவலை இருந்திருக்கும். ஆனா இப்பதான் நம்ம எல்லாரும் குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? சித்தப்பா, நான் வேணா நீங்க சிரிக்கிறதுக்கு ஜோக் சொல்லவா? எனக்கு ஸ்வேதா ஆண்டி நிறைய ஜோக் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓ, அப்படியா? எங்க ஜோக் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யானை தண்ணி குடிக்க வேகமா நடந்து போச்சாம். வழியில ஒரு சாக்லேட் கடை, அப்புறம் பூ கடை, அடுத்தது வாழைப்பழ கடை, 3 கடை இருந்துச்சாம். முதல்ல அந்த யானை எதை வாங்கியிருக்கும்? பனானா தான் வாங்கியிருக்கோம். அதுதான் இல்ல, அந்த யானை முதல்ல மூச்சு வாங்குச்சாம். என் பேத்திக்கு என்ன அறிவு? அடியே, ஸ்வேதா சொல்லி கொடுத்தான்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன் இதெல்லாம் ஒரு ஜோக்கு. பாரு, சித்தப்பா சிரிக்கவே இல்ல. ஏன் சித்தப்பா, ஜோக் நல்லா இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்லடா பட்டு, ஜோக் சூப்பரா இருக்கு. அப்படியா? அப்ப நான் வேணா இன்னொன்னு சொல்லட்டா? என்னது இன்னும்? அதெல்லாம் வேண்டாம். ஏன் அஜய், நீங்க ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? தெரியல அண்ணி, நான் கடைசியா அழுததே அம்மா அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு பண்ணான். அந்த வீடு எரிஞ்சதும் அம்மா அப்பா எல்லாரும் இறந்ததை பார்த்ததுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டேன். அன்னையில இருந்து சிரிக்கவே மறந்துட்டேன். இப்ப வரைக்கும் நான் முயற்சி பண்ணாலும் எனக்கு சிரிப்பு வரதில்ல. அந்த நேரத்துல நீ அதிர்ச்சி ஆயிருப்ப, அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். போக போக சரியாயிரும். இப்பதான் நம்ம குடும்பம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, நீ நிம்மதியா இரு. உன்னோட மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். உன் மனசை நீ சரி பண்ணாலே போதும், நீ எல்லாரும் போல சிரிக்கலாம். இல்ல ப்ரோ, அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்கணும்னா சும்மா விடக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணா மட்டும்தான் ஆத்திரம் தீரும். சரி அஜய், பாத்துக்கலாம். நீ அனுவை மீட் பண்ணா கயல் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நேத்தே அவங்கள மீட் பண்ணிருக்கணும், ஆனா அது முடியாம போயிருச்சு. நான் இன்னைக்கு வர சொல்றேன். சரி அஜய், நீ பாத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். அம்மா வரேன். நித்யா பாத்துக்கோ, அம்மாவுக்கு என்ன வேணுமோ கேட்டு செய். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, அதித்தி இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விடாம இருக்க? நேத்து நைட்ல இருந்து ஒரே இடம். அவங்க பாட்டி கூடயும் சித்தப்பா கூடயும் இருக்கணுமா? அதான் சரி, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போட்டுமேன்னு விட்டுட்டேன். எது நீயா? அழுதாலும் பிடிச்சி தரதரம் இழுத்துட்டு போய் என் பொண்ணு விட்டுட்டு வந்துருவேன். இன்னைக்கு எப்படி விட்ட? இத்தனை வருஷம் அவங்க இவ்வளவு நாள் தனியாவே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு பேத்தி கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல, அதான் விட்டுட்டேன். அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் வரேன். அப்புறம் மதியானம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ வெயிலெல்லாம் அலைய வேண்டாம். ஏசி கார்ல ஜம்முன்னு உட்காந்துட்டு வர போறேன். இதுல எனக்கு என்ன சிரமம்? நான் வந்து கொடுக்குறேன், நீங்க கிளம்புங்க. நேத்து நைட் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல், இப்பவும் கிளம்பி போறீங்க. அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. 24 ஹவர்ஸும் இருக்கு. நீ என்னமா பண்றது? நான் பாக்குற ஒர்க் அப்படி. சரிங்க, நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. வேற எங்க போனாருன்னே தெரியல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் பதறிக்கிட்டு இருக்கேன். இவ இங்க நின்னு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் மகா, மகா, ஏய் மகா, ஏய் மகா, மகா. ஏமா கூட்டியா? ஏடி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தியே வராதா? எப்ப பார்த்தாலும் இங்க நின்னுக்கிட்டு அந்த பையனை பாக்குறதே உனக்கு வேலை. நான் கூப்பிடுறது கூட உன் காதுல விழல. சரி சரி, கத்தாத. என்னன்னு சொல்லு. என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுகுற? ஏடி, உங்க அப்பாவை காணமே நானே பதறிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கற. என்னது அப்பாவை காணமா? என்னமா சொல்ற? அவருக்கு தான் இன்னும் உடம்பே சரியாகலையே, அதுக்குள்ள எங்க போனாரு? அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. ஸ்டேஷன்ல கூட மெடிக்கல் லீவ் தான் கேட்டிருந்தாரு. அதனால லீவுன்னு சொல்லி வீட்ல தான் இருந்தாரு. திடீர்னு காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. இதுக்கு எதுக்கு பயப்படுற? ஸ்டேஷன்ல ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும், அதனால போயிருப்பாரு. வேணும்னா அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட யார்ட்டையாவது கால் பண்ணி கேளு. இல்ல மகா, உன் அப்பாவுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு. ஏன் இந்த பையனை கூட உங்க அப்பாவை கடத்தலாம். பாரு, அப்பாவை காணுங்கிற வார்த்தையில நீ இவன் மேலாம் பழிய போடாத. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஏய் கிறுக்கச்சி, அதெல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்டி. ஆனா எங்க போனார்னே தெரியல அந்த மனுஷன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மகா. உன் அப்பா உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் போய் அவர் வழக்கமா போற இடத்துலலாம் தேடி பார்க்கறேன். நீயும்
வீட்டுக்கு வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லு. அம்மா நீ பயப்படாத, அப்பா ஒரு போலீஸ், அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஏமா உனக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லு, அவங்களை வேணா போய் விசாரிச்சு பார்க்கலாம். சந்தேகம் இருக்குடி இருக்கு. உங்க அப்பா அம்மா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் புருஷனை ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. மவளே அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருக்கட்டும், உன்னையும் சேர்த்து கொள்றேன். இவ்வளோ நாள் எத்தனையோ தடவை உன்னை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பாரு நிச்சயமா உங்க 3 பேரையும் கொன்னுட்டு உன் சொத்து அவ்வளத்தையும் நாங்க எடுத்துக்க தான் போறோம். ஆனா அதை நான் தனியா செய்ய முடியாது. என் புருஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குலாம் இருக்குடி. என்னம்மா ஏதோ யோசிச்சிட்டே இருக்க? அப்பாவுக்கு ஏதாவது எதிரி இருக்காங்களான்னு கேட்டேன். உனக்கே தெரியும்ல மகா, உங்க அப்பாவை தான் ஏகப்பட்ட பேரு வெறுக்கிறாங்களே, இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறாங்க. அதனால எதிரிங்க இருக்கதானே செய்வாங்க. நான் போய் அவர் வழக்கமா போற இடத்துலலாம் தேடி பார்க்கறேன். நீ அவர் வீட்டுக்கு வந்தா மட்டும் சொல்லு. சரிம்மா நீ போய் பாரு, நான் வீட்டுக்கு அப்பா வந்தா சொல்றேன். அப்பா மேல இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கிறது யுவன் மட்டும்தான். காரணம் என்ன ஏதுன்னு கூட தெரியல, ஆனா ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு மட்டும் புரியுது. அன்னைக்கு அவர் சாகு கிடக்கும் போது கூட இவர் உதவி செய்யணும்னு நினைக்கவே இல்லை. அப்பாவை பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கும் பயமுறுத்துறதுக்காக இவர் தான் ஏதாவது பண்ணிருப்பாரா? சேச்சே இருக்காது. இவர் பண்ணியிருந்தா இவ்வளவு கேஷுவலா வீட்ல இருக்க மாட்டாரு. வேற யாராவது பண்ணிருப்பாங்களா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம அப்பா. அவர் தப்பு பண்ணாலும் அவருக்கு சட்டத்தின் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கலாமே தவிர நம்ம மத்தவங்க தண்டிக்கிறத அனுமதிக்க கூடாது. அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். யுவன் ஒரு சின்ன ஹெல்ப், அப்பாவை காணோம், கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா? என்னது, உங்க அப்பாவை காணுமா? அந்த சட்டி மண்டி யார்கிட்டயாவது வில்லத்தனம் பண்ணிட்டு இருப்பான். நீ பயப்படாத, ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவான். ஏங்க எங்க அப்பாவை பத்தி இன்னொரு தடவை சட்டி மணின்னு சொன்னீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆமாடி, அவன் மண்டையும் நல்லாவே இருக்காது. நானே எங்க அப்பாவை காணோம்னு பதட்டத்துல உங்ககிட்ட வந்து நின்னா நீங்க என்னடானா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அப்படிதான் பண்ணீங்க. எங்க அப்பா மேல உங்களுக்கு கோவம் நிறையவே இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க இப்படி பண்றதெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது. சரி சரி, ஓகே ஓகே, என் செல்லத்தை நான் டென்ஷன் பண்ண விரும்பல. நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். என்னது ஆபீஸுக்கு கிளம்புறீங்களா? நீங்க எங்க அப்பாவை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, நம்ம எல்லா இடத்துலயும் போய் தேடலாம் வாங்க. நான் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் உன் ஃபேமிலி பஞ்சாயத்துக்கே நான் அலைஞ்சிட்டே இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி உங்க அம்மா வெஸ்த வச்சு உங்க அப்பா சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடந்தாரு. அதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல நான் தான் ஃபுல் டே நின்றுருக்கேன். இன்னைக்கும் அவரை காணணும் வந்து நிக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் வேணா வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் வந்து சாவகாசமா தேடி தரேன். நீங்க வரலன்னு என்ன, நானே கார் எடுத்துட்டு தனியா போறேன். நானே போய் தேடிக்கிறேன். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. வாங்குங்க. அட நீ இன்னும் போகலையா? நீங்க எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். சரி வரேன். ஆனா இப்படி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். ஒழுங்கா சிரிச்சுட்டே வாங்கன்னு கூப்பிடு, வரேன். அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா வந்து தேடி கொடுங்க. நான் என்ன போலீஸ் ஆடி? உங்க அப்பாவே பெரிய போலீஸ் தானே. எல்லாரும் காணாம போயிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா இங்க போலீஸே காணோம். நீ ஒண்ணு பண்ணு, இதையும் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. அது எங்களுக்கு தெரியாது பாருங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு நிறைய எதிரி இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு பயமா இருக்கு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க ப்ளீஸ். சரி சரி, உடனே அழுகிற மாதிரி அப்படியே பேசாத, வரேன். நான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு என்ன தருவேன்? என்ன வேணும் சொல்லி தொலைங்க. ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். யோ என் அப்பா அம்மா சொல்றது கரெக்ட் தான். நீ நேரம் பார்த்து பழி வாங்குற. இங்க பாரு, ஒழுங்கா என் அப்பா வந்து தேடி கொடுத்துரு. செல்லம், நான் இப்ப முடியாதுன்னு சொன்னேனா? நான் கேட்டதை நீ கொடு, நீ கேட்கறத நான் தரேன். தர சொன்னா முறைச்சிட்டே நிக்கிற. நீ தந்தா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா நீ போய் தேடிக்கோ. மேடம், இப்படி முறைச்சிட்டே தந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓ நான் கிஸ் தரதுக்கு தான் கிட்ட வந்த நினைச்சியா? மவனி இப்போ என் கூட வர போறியா இல்லையா? வர முடியாது, போடி. நீ வந்துதான் ஆகணும். ஏய் லூசு, ஷார்ட் விடுடி. யூ வாயா. என்னடி பொண்டாட்டி, அத்தா மேல அவ்வளவு ஆசையா? இப்படி வெறித்தனமா பாக்குற? ஏங்க காலேஜ்ல முடிஞ்சதும் உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. அப்படியா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஏன் வெயிட் போட்ட மாதிரியா இருக்கேன்? யோ என்ன நக்கலா?
இன்ன என்னடி வர மாட்டேன்னு சொன்னவொடனே தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ உங்க அப்பாவை தேட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி என்ன உட்காந்து முறைச்சு பார்த்துட்டே இருக்க? எங்க இருந்து தேடுறது? நீங்க தான் சவுண்ட பாட்டு வச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களே. நீ தேடுறதுக்கு என்ன துணைக்கு வர சொன்ன வந்துட்டேன். அதுக்காக நாளா தேட முடியாது. நீ தான் இறங்கி போய் தேடணும். ஏங்க இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் சரியே இல்ல. வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா என்ன? இவ்ளோ கோவம் உங்க மேல எதுக்கு? ஒருவேளை நீங்க தான் எங்கேயாவது கடத்தி வச்சிட்டீங்களோ? சேச்சே, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த ஆள் மட்டும் ஒருவேளை நான் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட்டா 6 அடி குழி தோண்டி அப்படியே புதைச்சிருவேன். ஏங்க அவர் என்னோட அப்பா. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவர் மேல இருக்கிற கடுப்புல ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. அதான் எரிச்சலா இருக்கு. வாய் முடிக்காது வாங்க. நானே தேடிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவன். நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. உங்களையே நான் வெறுத்துருவேன் போல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணமே எதிர்க்கு கூட நீங்க கெட்டதை நினைக்க மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்க ரொம்ப மாறிட்டீங்க இவன். ஆகா, யாரும் தானா மாறுறது இல்ல. சில சூழ்நிலைகள் தான் நம்மள இப்படி மாத்துது. உங்க அப்பா பண்ணிருக்கிற விஷயம் தெரிஞ்சா நீயும் மாறிடுவ. அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். அதையும் ஆளாளுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுட்டு இப்படி கேம் ஆடிட்டே இருந்தா நானும் என்னதான் பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல அழுகையை நிறுத்து. உன் மேல அன்பே இல்லாத ஒருத்தங்க மேல நீ அன்பு வச்சு எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? ஏங்க அவங்களுக்கு என் மேல அன்பு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அதுவும் என் அப்பா எனக்கு உயிருங்க. நான் தான் சொல்லியிருக்கேனே, என் அம்மா விட எனக்கு என் அப்பா தான் பிடிக்கும். அவர்தான் எனக்காக அம்மா கிட்ட பேசி எதுனாலும் செய்வாரு. செல்லம், புரியுதுடி. சரி விடு. இப்ப என்ன? உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போன் எடுத்துட்டு போயிருக்காரா இல்ல வீட்ல இருக்கா? போனு அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அஜய் சார் கால் பண்ணி அவரோட போன் கடைசியா எங்க ஆஃப் ஆயிருக்குன்னு கேட்க சொல்றேன். ஆமால, அஜய் சார் நினைச்சா இதை ஈஸியா பண்ண முடியும். நீங்க கேளுங்க. ஹலோ அஜய் சார், நான் யுவன் பேசுறேன். அகாவோட அப்பா மிஸ்ஸிங். அவரோட போன் கடைசியா எங்க ஆஃப் ஆயிருக்குன்னு தெரியணும். ஓகே சார். ஓகே. யுவன் என்னாச்சு? இருடி, ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க யுவன். எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏ லூசு, மார்னிங் சாப்பிட்டியா இல்லையா? இல்லைங்க, நான் சும்மா வெளியே நின்னுட்டு இருந்தேன். அம்மா இது சொன்னதும் உங்க கூட கிளம்பி வந்துட்டேன்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம்ல. மார்னிங் சாப்பிடாம இருந்தா நீ மயக்கம் போட்டுருவ. இரு, நான் காரை நிப்பாட்டி உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இருந்தா கொடுங்க, அது போதும். ஏய், அப்படியே அரைஞ்சனவை. இருடி வரேன். இந்தா, இந்த டீ குடி. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். நீங்க குடிங்க. எனக்கு பசி எடுத்தா நான் சாப்பிட்டுப்பேன். முதல்ல நீ இதை வாங்கி குடி. நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த ஆள் ஒருத்தலாம் இல்ல. நீ சாப்பிடாமலாம் அவரை தேட வேண்டாம். நீ இந்த டீயாவது குடி. இல்லைங்க, எனக்கு வேண்டாம். ஏய், சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. வாங்கி குடி. ஆளை பாரு ஆள. அந்த ஆளை தேடுறதுக்கு சாப்பிடாம கொள்ளாம கிளம்பியிருக்கா. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் ஏண்டி, பசியே இல்லைன்னு இப்படி ஒரே ஒரேல உறிஞ்சிட்ட? காதலின் விதையோ. அட போங்க. சரி, நீங்க இதை கொடுத்துட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம். டீ மட்டும் போதுமா இல்ல பிஸ்கட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு. அதான் இப்பதான் அஜய் சார் லொகேஷன் அனுப்புனாரு. நம்ம உங்க அப்பா இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அழாதடி. ஏங்க உண்மையை தானே சொல்றீங்க? அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்ல. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறதா என்னால பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் அழாம இருமாக்கா. இல்ல, எனக்கு என் அப்பாவை பார்த்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரி ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். நீ ஃபீல் பண்ணாத. இவ அவர் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அவர் கொஞ்சம் கூட தகுதியானவர் கிடையாது. இந்த சுச்சுவேஷன்ல அந்த ஆள் எப்படியோ போட்டுன்னு விடதான் தோணுது. ஆனா என்ன பண்றது? மகாக்காக அவரை தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த ஆளை யார் தூக்கிட்டு போயிருப்பா? அதுவும் பால் கேட்டு அழுவானே. போய் பால் காய்ச்சிட்டு வந்துடலாம். வீட்டுல வேற தாத்தா இல்ல, இருந்தா பாத்துக்க சொல்லலாம். இப்ப என்ன பண்றது? சரி பரவாயில்ல, தூங்கிட்டு தானே இருக்கான். எந்திரிச்சா சத்தம் கேட்கும். சார், குழந்தை வேற இப்படி அழுதுட்டு இருக்கான். இவர் கிச்சன்ல இருக்காரு போலயே. சார், சார். பாவம் அவன் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கான். பசியில தான் அழுவான் போல. இவதான் பால் ஆத்திட்டு இருக்கார்ல, கொஞ்ச நேரம் வச்சு சமாதானப்படுத்தலாம். சூர்யா, அழாத அப்பா இப்ப வந்துடுறேன். இந்த பால் வேற இன்னும் சூடு ஆறவே இல்லையே. ஃபர்ஸ்ட் அவனை தூக்கி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஊத்திக்கலாம். செல்லுக்குட்டி, இரு அப்பா வந்துடுறேன், இரு. டேய் தங்கம், நீ எதுக்கு அழுகுறீங்க? பசிக்குதா? இருங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. அப்பா உனக்காக தான் பால் ஆத்திட்டு இருக்காரு. என் செல்லம்ல, என் பொட்டி மால. அழக்கூடாது. இங்க பாருட தங்கம். அழுகை நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஒருவேளை கையில தூக்கி வச்சாக்கிது
அழுகை நிறுத்துவானோ? வெளியே தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்கலாம். பாவம் தனியா இருந்தனால பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். என் தங்கம் அழக்கூடாது அழக்கூடாது. எதுக்கு அழுகிறீங்க? என் செல்லம் இங்க பாருங்க இங்க பாருங்க. என்ன வேணும் செல்லத்துக்கு? அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாருங்க இங்க பாருங்க. ஓ பசிக்குதா? அப்பா இப்ப ஓடி வந்துருவாரு. என் குட்டி பையன்ல, என் குட்டி சிங்கம்ல. அழாதீங்கடா தங்கம். குட்டி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஆண்டி நான் வாங்கி தரேன். என் செல்லம்ல, என் தங்கம்ல. உங்களுக்கு டாய்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அது வேணா எடுத்து தரட்டுமா? அச்சோ அழுகை நிறுத்தவே மாட்டேங்கிறீங்களே. உங்க அப்பா வேற இப்பதான் பாலாத்திட்டு இருக்காரு. பாவம் அவரு. அவர் தனியா உன்னை எப்படி சமாளிப்பாரு? அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப வந்துருவாரு. பாரா இன்னும் அழுகை நிறுத்த மாட்டேங்கிறீங்க. தங்கத்துக்கு அப்ப என்ன வேணும்? அம்மா போட்டோ பார்க்கலாமா? இந்த ரூம்ல உங்க அம்மா போட்டோ எங்க இருக்கு? இரு எடுப்போம். ஒருவேளை அவங்க அம்மாவை தான் ரொம்ப மிஸ் பண்றானோ? இவர் அவங்க அம்மாவை அடிக்கடி போன்லயும் போட்டோலையும் காட்டிட்டே இருப்பார் போல. அதான் தேடுறான்னு நினைக்கிறேன். அடி உடனே சிரிச்சிட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் கல்லாளுக அழுதுருக்க. என் செல்லம் எப்படியோ ஒரு வழியா நீ சிரிச்சிட்டே, எனக்கு அதுவே போதும். உங்க அம்மானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும்னு சொல்றியா? ஆறா என் செல்லம், நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்பவும் இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும். உங்க அம்மா நல்ல போல்டான ஆளுன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. உங்க அம்மா மாதிரி ஒரு நல்லவ இந்த உலகத்தை விட்டு போனது எனக்கும் வருத்தமா தான் இருக்குடா. நீ அவளை ரொம்ப மிஸ் பண்றல என் தங்கம். போட்டோவை பார்த்ததும் நீங்க சிரிக்கிறீங்கன்னா உங்க அப்பா அவங்கள பத்தி அவ்வளவு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதுடா உங்க அப்பா ஏன் சிடு சிடுன்னு விளையாடுறாருன்னு. உங்க அம்மா மாதிரி ஒரு ஆளை என்னைக்குமே உங்க அப்பாவால மறக்க முடியாது. சூர்யா, வாங்க சார். யாரை கேட்டு என் ரூம்குள்ள வந்தீங்க? சார் கோவப்படாதீங்க. நான் வெளியே நின்று உங்களை கூப்பிட்டே இருந்தேன். உங்களுக்கு தான் கேட்கவே இல்ல. அப்புறம் பையன் வேற ரொம்ப அழுதுட்டே இருந்தான். அதான் மனசு கேட்காம வந்து தூக்கிட்டேன். இப்ப பாருங்க சிரிச்சுட்டே இருக்கான். கயல் மேமோட போட்டோ பார்த்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். நீங்க நம்ம காலேஜோட பிரின்சிபல். அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்னோட குழந்தையை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்படி அடுத்தவங்க ரூம்குள்ள கேட்காம நுழையறதுலாம் மேனஸ் கிடையாது. சார் குழந்தை அழுதுச்சே தான் வந்தேன். கோவப்படாதீங்க சார். நீங்க வேற கிச்சன்ல நின்னுட்டு இருந்தீங்க. அவன் அழுக சவுண்ட்ல நான் கூப்பிட்டது கூட உங்களுக்கு கேட்கல. அதான் அவனை வந்து தூக்குனேன். இப்ப பாருங்க சமத்தா சிரிச்சுட்டே இருக்கான். நீங்க எதை நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களோட வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும். என்னோட குழந்தை அழுதாலும் சரி, அவனை நான் பாத்துப்பேன். எங்களுக்கு பாத்துக்க தெரியும். இதுக்கப்புறம் இப்படி என்கிட்ட பர்மிஷன் கேட்காம என்னோட ரூம்குள்ள வர வேலை வச்சுக்காதீங்க. வந்தது மட்டும் இல்லாம கையிலோட போட்டோ எடுத்திருக்கீங்க. சார் குழந்தை அழுதுட்டே இருந்தான். அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதனாலதான் போட்டோ எடுத்து கொடுத்தேன். சாரி சார். இதுக்கப்புறம் இப்படி ஒரு தவறு நடக்காது. இந்தாங்க. சரி, எதுக்காக வந்தீங்க? ஒரு ஃபார்ம்ல உங்களோட சைன் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு சைன் வேணும்னா நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கணும். கால் பண்ணா நானே காலேஜுக்கு வந்து உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க வீடு தேடி வர வேலை எல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. சார் குழந்தைய வச்சுட்டு நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும். யார்கிட்டயும் விட்டுட்டு வர மாட்டீங்க. அதனாலதான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். உங்க வேலை என்னமோ நீங்க அதை ப்ராப்பரா பார்த்தா போதும். எனக்காகலாம் யோசிக்க வேண்டாம். நீங்க ஏதாவது சைன் வாங்கணும்னா இனிமே எனக்கு கால் பண்ணுங்க, நான் காலேஜ்க்கு வந்துருவேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கூடாது. சரிங்க சார், சாரி விடுங்க. அப்புறம் இப்படி குழந்தை முன்னாடி அடிக்கடி கோவப்படாதீங்க. உங்களை பார்த்துதான் அவனும் பழகுவான். நம்ம என்ன ரியாக்ட் பண்றோமோ அதை பார்த்துதான் குழந்தைங்களும் அப்படியே வளரும். அதனால இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படாதீங்க. இப்படி கோவப்படுறது உங்களுக்கும் நல்லதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரி, ஃபார்ம்ல சைன் போடணும்னு சொன்னீங்கல்ல, அதை கொண்டு வாங்க. இருங்க சார், இவன் அழுதுட்டே இருந்தானா அதான் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சூர்யா தங்கம், உங்க அப்பா சரியான சிடுமூஞ்சி. சரி சரி, நான் போய் ஃபார்ம் எடுத்து கொடுத்து சைன் வாங்கிட்டு கிளம்புறேன். நீங்க கொஞ்ச நேரம் பெட்ல படுங்க. அப்படியே உங்க கையில மாவும் வச்சுக்கோங்க. செல்லும் உன் சிரிப்புக்காகவே எவ்வளவு வேணாலும் திட்டு வாங்கலாம்டா. டேய் சூர்யா, நீ அழுததும் அப்ப பதறி போயிட்டேன். அம்மா பார்த்ததும் சமாதானம் ஆயிட்டீங்களா? நீ அழுததும் உன்னை தூக்கிட்டு போறதுக்காக அப்ப ஓடி வந்துட்டேன். நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்பவும் இப்படி சிரிச்சுட்டே இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எரிஞ்சு விளைறீங்க. நான் ஒரு தடவை சொல்றத சும்மா சும்மா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நீங்க சிரிச்சது அழகா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? சரி விடுங்க, சொல்லவே இல்ல. டேய் சூர்யா தங்கம், இந்தாங்க. சாரி சார், இதுக்கும் நீங்க திட்டினாலும் திட்டுவீங்க. நீங்க பதட்டத்துல அவனை தூக்குறதுக்காக ஓடி வந்திருப்பீங்க. அதனால உங்க பாட்டில மறந்து வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் சைன் வாங்கணும்னா வீட்டுக்குலாம் வர வேண்டாம். சாரி, நானும் கொஞ்சம் கோவமா கத்திட்டேன். இட்ஸ் ஓகே சார். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. நீங்க உங்க ஒய்ஃபை இன்னமும் காதலிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு துணை வேண்டாம்னு நினைச்சிட்டு உங்களையே சுத்தி ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு புரியுது. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சூர்யாவை நான் சுத்தி சுத்தி வரேன்னா அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த குழந்தைய யார் பார்த்தாலும் கொஞ்சம் தான் செய்வாங்க. அவ்வளவு அழகா இருக்கான். குழந்தைன்னா யாருக்கு தான் பிடிக்காது? இத மனசுல வச்சுட்டு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இதனாலதான் அடிக்கடி என் மேல கோவப்படுறீங்களோன்னு தோணுது. நீங்க இப்படி பண்றது என்னோட கேரக்டர் சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் சார். நான் உங்களுக்காக வரல. சூர்யாவை நீங்க தூக்கிட்டு அவ்வளவு தூரம் வரணும். ஒரு மனிதாபிமானத்துல தான் இவ்வளவு தூரம் வந்தேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்கன்னு நடந்துக்கோங்க.
சரி இந்த ஃபார்ம்ல மட்டும் ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். ஏய் சூர்யா தங்கம், இது சமத்து. இந்தாங்க. சரிங்க சார், நான் வரேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் எனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னுமே என் ஒய்ஃபை நான் மறக்கல. எப்பவுமே அவளோட நினைப்பிலேயே வாழ்ந்துடலான்னு இருக்கேன். நீங்க சூர்யா கிட்ட நெருங்கும்போது எனக்கு அவன் உங்க கூட பழகிட கூடாதுங்கிற பயத்துல தான் நான் அப்படி கத்திட்டேன். சாரி. பரவாயில்ல சார், சரி நான் வரேன். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என்னைய கடத்திட்டு வந்திருப்ப. நீ யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிருக்க. டேய் பொறுக்கி நாயே, நீ யாரு என்ன எப்பேற்பட்ட ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை இங்க தூக்கியிருக்கேன். ஏண்டா நான் ஒரு போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன தூக்கியிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். என்ன நீ தூக்கிட்டல, இனி உன்னை காப்பாத்த உன்னை படைச்ச அந்த ஆண்டவனால கூட முடியாது. அடச்சி, முதல்ல நீங்க இருந்து தப்பிச்சு போறியான்னு பார்க்கலாம். டேய் உண்மையை சொல்லு, என் அக்காவை என்ன பண்ணீங்க? இவன் பொறுக்கி உன்னைத்தான் கேக்குறேன், என் அக்காவை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். டேய் உன் அக்கா யார் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு உங்க அக்கா தொலைஞ்சு போயிட்டாங்க கண்டுபிடிக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடு. என்னடா சாமர்த்தியமா பேசி தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? என் அக்கா கயல் உனக்கு தெரியாது? கயலா? ஓ, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் சேர்மன். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அட ஆமால, இவன் அவங்களோட தம்பி ஆதி. ஏய் இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நீ ஆதி தானே? ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மனோட தம்பி தானே நீ? ஆமா, உங்க அக்கா டெத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்க? என்ன சம்பந்தம்னு நீ தான் சொல்லணும். இப்ப சொல்ல போறியா இல்ல அடிச்சு கொண்டுட்டு உன்னை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு இங்க இருந்து போயிட்டே இருப்பேன். டேய் என் மேல கை வச்சுட்டு நீ உயிரோட போயிருவியா? ஒருவேளை நீ என்ன கொண்டுட்டாலும் ஜெயில போய் களிதான் திங்கணும். பரவாயில்லடா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் உயிரோட நடமாட விடுறதுக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறதே மேல். நீ பண்ண ஒவ்வொரு வினையும் இப்ப உன்னை கருவ இருக்க போகுது. குடும்பத்துல உள்ளவங்கள நீ எந்த கதிக்கு ஆளாக்கியிருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் குடும்பத்தாளுகளா? என்னோட குடும்பம் தான். கார்த்திக், தேஜு என்ன 2 நாளைக்கு முன்னாடி தப்பிச்சிருப்பாங்களே. 2 நாளைக்கு முன்னாடி அதுக்கு 2 தப்பிச்சு போயிருக்குன்னு பார்த்தா இவனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறியா? அவங்க வேற யாரும் இல்ல, என் சித்தி சித்தப்பா. அவங்க கிட்ட இருந்து அவங்க பசங்களை பிரிச்சியே, அந்த பசங்க வேற யாரும் இல்ல, ரகு, அஜய். அப்புறம் எங்க தங்கச்சி மகா. அவளை நீ பகடக்காயா யூஸ் பண்ணி இத்தனை நாளா நீ கேம் ஆடி இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் எங்களோட ஆட்டத்தை நீ பாப்ப. உங்களுக்கு பண்ண கொடுமைக்கு நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு மட்டும் பாரு. என் அக்காவோட டெத்ல கூட நீதான் சம்மந்தப்பட்டிருக்க. இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அது கூட முடிஞ்சு போன விஷயம்தான். இது வரைக்கும் அதுக்காக தான் உன்னை அடிச்சேன். ஆனா இதுக்கப்புறம் என் அக்காவோட டெத்துக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ற வரைக்கும் உன்னை போட்டு அடி அடின்னு அடிக்க போறேன். டேய் என் மேலேயே கை வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இவ்ளோ அடிச்சும் நீ வாயை திறக்க மாட்டேங்கிறால உன்ன. டேய் என் மேலேயே கை வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நிச்சயமா நீ பதில் சொல்லி ஆகணும். அடச்சி, வாயை திறந்த வாய் மேலேயே போட்டுருவேன். லிங்கு மரியாதையை உண்மையை சொல்லு. என் கையில கட்டத்துக்கு யார் காரணம்? என் அக்கா அப்படி என்னடா பாவம் பண்ணா? என் அக்கா அப்படி என்ன பாவம் பண்ணா? உங்க அக்கா பிரசவத்துல இறந்து போனது இந்த ஊருக்கே தெரியும். என்கிட்ட வந்து அவ எப்படி செத்தான்னு கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? ஒருவேளை உங்க அக்காவோட சாவுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ திரும்பவும் கேஸ் போடு. ஏன் என்னோட ஸ்டேஷன்லயே வந்து கம்ப்ளைண்ட் கொடு, அதை நான் எடுக்கிறேன். அப்படி எடுக்காட்டி என்ன என்னன்னு கேளு. யார் மேல கேஸ் போட சொல்ற? ஓ மேலயா இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் டீன் தீபிகா மேலயா? என்ன தீபிகான்னு நேம் சொன்னதும் அப்படியே ஷாக் ஆகுற? இவனுக்கு இப்படி தீபிகா மேம் பத்திலாம் தெரியும்? ஏதோ பின்னாடி நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல மாட்டு போறோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் எப்படியாவது பணத்தை அடிச்சுட்டு வேற நாட்டுக்கு எஸ் ஆயிரணும். என்னடா யோசிக்கிற? பணத்தெல்லாம் அடிச்சுட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு எஸ்கேப் ஆயிரலாம் தானே? நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஏய் என்ன பணம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இப்படி அம்பாடமான பழியெல்லாம் தூக்கி ஏன் மேல போடாத. அடைச்சி நிறுத்து. பணத்துக்காக நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை இத்தனை வருஷமா பிரிச்சு வச்சிருக்க. பணத்துக்காக என் அக்காவோட கொலைக்கும் நீதான் தொட போயிருக்க. அது என்ன ஏதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். டேய் நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. உன்னோட அக்கா சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். சொல்ற விதத்துல சொல்றேன்.